ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை தமிழ் எடிட்ஸ் எடுக்கலாம். நீங்கள் ப்ரூவில் பார்த்துருப்பீங்க. ப்ரூவில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வெட்டிங் ஆனிவர்சரி வீடியோ எடிட்டிங் பார்த்தா எப்படி உங்களுக்கு பிடிச்சனாலோ இல்லை உங்களுடைய வெட்டிங் எடுத்துக்கிட்டோம், உங்களுக்கு பிடிச்சனால வெட்டிங் ஆனிவர்சரி இருக்கட்டும், அவங்களுடைய ஃபோட்டோ வச்சு நீங்கள் உங்கள் மொபைல் எடிட் பண்ணலாம். நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைல் வச்சு எடிட் பண்ணிக்க முடியும். அது எடிட் பண்ணுறது நான் உங்களுக்கு குயிக்காக சொல்லி கொடுத்துறேன். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். இப்போ நம்ம சேனல் நீங்கள் மறக்காம வீடியோ இல்லை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ நம்ம போல் இது போல் போகிற அடுத்த எடிட்டிங் பண்ண வீடியோஸ்லாம் உங்களுக்கு அடுத்தது பார்த்தோன்னா உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? சரி வாங்க எப்படி பார்த்தோன்னா எடிட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தலாம். இந்த ஒரு வீடியோ பண்ணுறது பார்த்தா உங்களுக்கு அலைன் மோஷன்ற அப்ளிகேஷன் எடுத்து இந்த ஒரு அப்ளிகேஷன் மட்டும் இருந்தால் மட்டும் தான் உங்களால் பார்த்தா அந்த வீடியோ பார்த்தா எடிட் பண்ணிக்க முடியும். இந்த ஆப் மட்டும் இல்லை நீங்கள் ஃபில் பண்ண தேவையில்லை. இந்த ஒரு ஆப்புக்கான லிங்க் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் பின் மெசேஜ் இந்த ஒரு ஆப்புக்கான லிங்க் கொடுக்குறேன், வேணுங்க போய் எடுத்துங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். சரி ஓகே, ஜஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் எடிட் இந்த ஒரு ப்ராஜெக்ட் பார்த்தா உங்ககிட்ட இருந்தால் மட்டும்தான் இதில் இருக்கிற இன்னொருத்தரோட இமேஜ் இருக்கும். அந்த இமேஜ் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களோட இமேஜ் ஆட் பண்ணி எடிட் பண்ணுறது சிம்பிளாக பார்த்தா எடிட் பண்ணால் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? சரி, அதை எப்படி இருக்கும் எடிட் பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம். நேம் மாற்றுறது, அதாவது முருகன் இந்தியா சொல்லி நான் நேம் பார்த்தா போட்டிருக்கேன். இந்த நேம் பார்த்தா ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுடைய பிடிச்சவங்களோட யாருக்கு வெட்டிங் ஆனிவர்சரியோ அவங்களோட நேம் மாற்றி ஃபோட்டோ எப்படி மாற்றி எடிட் பண்ணுறது அப்படின்றது குயிக்காக பார்த்தலாம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ப்ராஜெக்ட் பார்த்தா உங்கள் ஆல்மோஸ்ட் ஆப்பில் இம்போர்ட் பண்ணோம். இம்போர்ட் லிங்க் மூலம் பார்த்தா அந்த ப்ராஜெக்ட் இம்போர்ட் பண்ணிடலாம். அப்படின்னா கியூஆர் கோடு கூகுளில் போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தா அந்த ப்ராஜெக்ட் பார்த்தா இம்போர்ட் பண்ணலாம். இம்போர்ட் பண்ணுறதுக்கான லிங்க்கும் அதுக்கப்புறம் கியூஆர் கோடு, ஓகே, அப்புறம் ஃபாண்ட் தேவைப்படுது வீடியோ பண்ணுறதுக்கு ஃபாண்ட் மூணே பார்த்தோன்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துட்டு நீங்கள் எடுத்துங்க. நீங்கள் எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தா கரெக்டாக அந்த லிங்க் எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தா நீங்கள் பார்த்துருக்கலாம். இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோ நான் எப்போ அப்லோட் பண்ணிங்கன்னா யூடியூப்பில் அந்த டேட் பார்த்தா கொடுத்துருவாங்க டிஸ்கிரிப்ஷனில். அந்த டேட்டை நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிட்டு அந்த டேட் போய் நம்ம டெலிகிராம் குரூப் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோக்கான ப்ராஜெக்ட் லிங்க், கியூஆர் கோடு, ஒரு ஃபாண்ட் லிங்க் மூணே பார்த்தோன்னா இருக்கும். நீங்கள் சிம்பிளாக எடுத்துலாம். இல்லை ப்ரோ நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியல, எப்படி இந்த ப்ராஜெக்ட் இருக்குதுன்னு தெரியல, கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் அப்படின்னா டீட்டெயில்டாக பார்த்தா வீடியோ பார்த்தா போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். அதாவது எப்படி நான் கொடுக்குற ப்ராஜெக்ட்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க மறக்காமல் அதையும் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோக்கான ப்ராஜெக்ட் லிங்க் கியூஆர்லாம் நீங்கள் சிம்பிளாக எடுத்துகிட்டு பார்த்தா ஜஸ்ட் இங்கே உங்கள் ப்ராஜெக்ட் பார்த்தா ஆல்மோஸ்ட் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தா எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்றது குயிக்காக பார்த்தலாம். ஓகே, இப்போ இம்போர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் இப்படி தான் ஷோ ஆகும். ஓகேங்களா? அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், விஷு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகும். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா வெரி ஸ்பெஷல் டே அப்படின்னு வரும். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இடத்துல பார்த்தா நேம் வரும். ஓகேங்களா? ஆனிவர்சரி, வெட்டிங் ஆனிவர்சரி, ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரின்னு வரும். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பார்த்தோன்னா அவன் பேர் வரும். ஓகேங்களா? முருகன் நேம் பார்த்தா நேம் வரும். இங்கே முருகன் இருக்குது பார்த்தீங்கன்னா அங்கே மேலே கிளிக் பண்ணிவிட்டு யாருக்கு அந்த எடிட் டெக்ஸ்ட்ன்றதை கொடுத்து இங்கே முருகன் இருக்குது அந்த மேலே கிளிக் பண்ணிவிட்டு யாரோட நேம் போகணும், யாருக்கு வெட்டிங் ஆனிவர்சரியோ அவங்களோட நேம் பார்த்தா இந்த டைப் பண்ணிங்க. அதை எரேஸ் பண்ணிட்டு டைப் பண்ணிட்டு மேலே டிக்குன்னு இருக்கும். அந்த டிக்குன்னு கொடுத்தீங்க அப்படின்னா பேர் பார்த்தா பக்காவாக செட் ஆகிடும். கீழே பார்த்தா கேர்ளோட நேம் இருக்கும். யாருக்கு அந்த கேர்ளோட நேம் எடிட் டெக்ஸ்ட் கொடுத்து அதே போல் தான் பேரை பார்த்தா மாற்றிங்க. ஓகேங்களா? சிம்பிள் தான். இதே போல் பேரை மட்டும் மாற்றி விட்ருங்க. மாற்றிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் இங்கே இமேஜ் 2 அப்படின்னு ஆப்ஷன் ஷோ. ஓகேங்களா? அந்த கேமரா 1 கீழே ஒரு ஆரஞ்சு கலரில் இமேஜ் 2ன்னு இருக்கும். அந்த இமேஜ் 2 அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு எடிட்டிவ் குரூப் இருக்கும். அது மாதிரி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஒரு கப்புள்ஸோட இமேஜ் இருக்கும். இதுதான் யாருக்கு வந்து ஆனிவர்சரி வெட்டிங் ஆனிவர்சரி அவங்களோட இமேஜ் பார்த்தா நீங்கள் இதில் ஆட் பண்ணணும். அது நான் வந்த மாதிரி உள்ள வந்துட்டு கலர் ஃபில்லை கொடுத்து இங்கே ஃபில் பட்டன் கிளிக் பண்ணி இங்கே ஸ்டார் பண்ணுங்க. அந்த ஸ்டார் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கேலரிக்கு எல்லா ஃபோட்டோஸ் பார்த்தோம். யாருக்கு வெட்டிங் ஆனிவர்சரி அவங்களுடைய ஃபோட்டோ பார்த்தா செலக்ட் பண்ணிட்டு ஒன்றாவது ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ்ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஃபோட்டோ பார்த்தா பக்கத்தில் செட் ஆகிடும். செட் ஆன ஃபஸ்ட்டு பேக் வந்துட்டு உங்களுக்கு கீழே மூவ் அண்ட் ட்ரான்ஸ்லேஷன் மாதிரி கிளிக் பண்ணிடுங்க. அது கிளிக் பண்ணிட்டு அப்படின்னா ஃபோட்டோ பார்த்தா சென்டர் பாயிண்ட்டில் உங்களுக்கு எப்படி தேவை அட்ஜஸ்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மூணாவது ஆப்ஷன் இருக்கும். தேர்ட் ஆப்ஷன் ஃபோட்டோ பார்த்து ஜூம் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பார்த்தா வச்சுட்டு அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஓகேங்களா? கரெக்டாக நான் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி கரெக்டாக ஸ்க்ரீன் பார்த்தேன்னு தெரியும். நான் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறேன்ட்டு அதே போல் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஓகே, சிம்பிள் தான். இதே போல் தான் இமேஜ் பார்த்தா ஆட் பண்ணணும். ஓகேங்களா? ஜஸ்ட்டு முடிஞ்ச உடனே வெட்டிங் ஆனிவர்சரி நேம் முடிஞ்ச உடனே இங்கே ஒரு குரூப் வரும். ஓகே, இமேஜ் 2னுக்கா நான் போய் இங்கே கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ண சொன்னேன். கிளிக் பண்ணிவிட்டு எடிட்டிவ் குரூப் கொடுத்து பார்த்தா சேஞ்ச் பண்ணிங்க. இதே மெத்தட் தான் இமேஜ் 2ன்னு சொல்லிட்டு ஆரஞ்சு கலர் கீழே இருக்கும். இதில் வந்து இதுதான் நீங்கள் ஃபோட்டோ பார்த்தா மாற்றணும். நான் ஃபஸ்ட் இமேஜ் மாற்றி காரணம் பார்த்தீங்க. அதே மெத்தடாக யூஸ் பண்ணி லாஸ்ட் வந்து பார்த்தா இமேஜ் டூ அந்த ஆரஞ்சு கலர் இருக்குது பார்த்தா அவங்க கிளிக் பண்ணி ஃபோட்டோ மட்டும் மாற்றிட்டு சாங்கெல்லாம் பார்த்தா இருக்கும். ஜஸ்ட் ஃபோட்டோ மட்டும் மாற்றவங்க வேலை ஃபோட்டோ மட்டும் மாற்றிட்டு முடிச்ச பிறகு மேலே ஏற பண்ணுங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதில் வீடியோவில் 100 பிக்சல் செலக்ட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா 2 மினிட்ஸோட முடிஞ்சிடும். உங்களுடைய கேலரியில் எந்த ஒரு வீடியோ பார்த்தா சேவ் ஆகிடும். இப்படியே பார்த்தா இந்த வீடியோ பார்த்தா உங்கள் மொபைல் யூஸ் பண்ணி பார்த்தா நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். இந்த ஒரு மொபைல் யூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுக்காக பெஸ்ட்டான வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.